வணக்கம் and welcome to சின்னஞ்சிறு கிளியே 2026 my dear செல்லக்குட்டீஸ். A very 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 happy new year. இந்த நியூ இயர்ல உங்க கோல்ஸ், உங்க ட்ரீம்ஸ், ஆம்பிஷன் அண்ட் எல்லாமே பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் புது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனால புதுசாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நம்ம அது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக பண்ணக்கூடிய டங் ட்விஸ்டரையும் புதுங்கிற வார்த்தையை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு. இதை ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். புது வருஷத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு புதுசா ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்காக இன்னைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய முதல் செக்மெண்ட் வண்ணக்கிளி. இதுல நம்ம பாட்டில் பெயிண்டிங்கை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். இதை நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வராங்க கைவினைக்கலை ஆசிரியர் செலின் சபாஷினி அவர்கள். வாங்க போய் பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வண்ணக்கிளி. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு any ideas? I have an idea. We have to paint the bottle paint. Correct. And you? And we have to decorate. Correct. Today what we are going to do is நம்ம இன்னைக்கு இந்த bottle, இது actually என்ன பாட்டில்னு தெரியுமா? Glass bottle. Correct. Yeah. இந்த பாட்டில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போறோம். எதுக்காக டெக்கரேட் பண்றோம் தெரியுமா? பியூட்டிஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து ஹோம் டெக்கோர்ஸ் மாதிரி பண்றோம். ஹோம் டெக்கோர்னா என்ன? இப்போ இதை கலர் பண்ணி பூ வச்சிட்டு அழகா வச்சு. கரெக்ட். ஒரு வாஸ் மாதிரி நம்ம கலர் பண்ண போறோம். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் ஆர் பேஸ்டல் அக்ரிலிக் கலர்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறோம் இன்னைக்காக. சரியா? ஸோ நம்ம வந்து we are not going to use brush. நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டோம். because we want to avoid strokes. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஸ்பாஞ்சை கொஞ்சம் வெட் பண்ணிக்கிங்க. லைட்டாக வெட் பண்ணிவிட்டு we are going to pour the paint on a paper plate. சரியா? Disposable paper plate is best for a palette. ஸோ நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் நவ் நம்ம வந்து இதை ஸ்பாஞ்ச் பெயிண்ட் பண்ண போகிறோம். Part 1 is finished. Part 1 என்னது? We are going to color the whole bottle. ஸோ இப்படி ஸ்பாஞ்ச் பண்ணி ஒரு 2 layers நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ when you put it like this, you will get this result. ஒரு மேட் ஃபினிஷாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மேலே we'll start painting blobs. What we are going to do? Blobs. இது வந்து மினிமலிஸ்டிக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிளாப்ஸ் உங்களுக்கு பண்ணலோமோ அந்த மாதிரி கலர் பிளாப்ஸ் யூ கேன் சூஸ் 3 கலர்ஸ், மேக்ஸிமம் 3 கலர்ஸ் சூஸ் பண்ணி அப்புறம் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? we are sponging the paint. this is the second stage where we are making the color blobs. அதுக்கப்புறம் this is the third stage. ஓகே. வேர் நம்ம கலர் பிளாப்ஸை முடிச்சிட்டோம் அண்ட் நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். we are going to make some design elements. சரிங்களா? ஸோ நம்ம டிசைன்ஸில் நீங்கள் பிடிச்சமான எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் வரையலாம். பட் இன்னைக்கு நம்ம we will draw some basic leaves. Okay, so we'll use an acrylic marker rather than a brush. So this is our final stage. How is it? Nice ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல.
இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். இதை நீங்கள் வந்து ஆஸ் அ கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். யூ கேன் மேக் இட் அட் யுவர் ஹவுஸ். வேஸ்ட் பாட்டில்ஸ், இது கிளாஸ் பாட்டில்னால ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ நீட் பேரண்டல் கைடன்ஸ். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டூ ஹெல்ப் யுவர் சில்ட்ரன் வித் திஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். அண்ட் நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி பாசிபிலிட்டிஸ். நீங்கள் இதை வச்சு நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ like I said, I would like to repeat, this is the first stage, this is the second and the third stage, and this is the final stage. And you can experiment more and make such intricate Indian designs too. Thank you for joining us, and let's see unga அடுத்த segmentல meet பண்ணலாம். Let's say bye. அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பவுமே நம்ம ரிடல்ஸ் கேட்போம் இல்லையா? இன்னைக்கு அதுக்கு பதிலா நான் ஒரு லீடரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஹிஸ்டரி பத்திலாம் சொல்ல போறேன். அண்ட் நீங்க அவங்க யாருன்னு கெஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு புது விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். இந்தியால, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் ஸ்பேஸ் ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டாரு. ஒரு பெரிய க்ளூவே கொடுக்குற, நம்மளோட நாட்டோட முன்னாள் பிரசிடென்ட்டாகவும் அவர் இருந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதை கிளியில இன்னைக்கு ஒரு கதையே பாடலா கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்த கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க கதை ஆசிரியர் அம்புஜவல்லி அவர்கள். வாங்க போய் கதையை கேட்டுட்டு வந்துடலாம். கதை கிளி. வணக்கம். இன்னைக்கான கதை கிளி நிகழ்வில் நாம பார்க்க போறது ஆடலும் பாடலும் கலந்த கதைகள். கேட்கலாமா? கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. கேட்கலாமா? கேட்கலாமா? நான் பண்ணுறது அப்படியே திரும்பி பண்ணுறீங்களா எல்லாரும்? சரியா? நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுவீங்களா எல்லாரும்? 5 குட்டி நண்பர்கள் ஓடி ஆடினர். 5 குட்டி நண்பர்கள் ஓடி ஆடினர். 5 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 5 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 5 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். 5 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். 5 பேர் விளையாடினாங்களா? ஒருத்தங்க விழுந்துட்டாங்களா? அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 4. இப்ப திருப்பி சொல்லலாமா? 4 குட்டி நண்பர்கள் ஓடி ஆடினர். நண்பர்கள் ஓடி ஆடினர். 4 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 4 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 4 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். 4 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். இப்போ இன்னொருத்தவங்களும் விழுந்துட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ? 3 பேர். இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணலாமா? 3 குட்டி நண்பர்கள் ஓடி ஆடினர். 3 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 3 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். 3வது நண்பனும் விழுந்தாச்சு. எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? 2. இன்னும் வேகமா பண்ணலாமா? 2 குட்டி நண்பர்கள் ஓடி ஆடினர். 2 குட்டி நண்பர்கள் குதித்து ஆடினர். 2 குட்டி நண்பர்கள் ஊரை சுற்றினர். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப வேகமா பண்ண போறோம். சரியா? ஒரு குட்டி நண்பன் ஓடி ஆடினான். ஒரு குட்டி நண்பன் குதித்து ஆடினான். ஒரு குட்டி நண்பன் ஊரை சுற்றினான். ஒரு குட்டி நண்பன் கீழே விழுந்து விட்டான்.
அங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? யாருமே இல்லையா? நம்ம கையை பின்னால கட்டிக்கலாமா? யாரும் இப்பொழுது ஓடி ஆடவில்லை, யாரும் இப்பொழுது ஓடி ஆடவில்லை, யாரும் இப்பொழுது குதித்து ஆடவில்லை, யாரும் இப்பொழுது குதித்து ஆடவில்லை, யாரும் இப்பொழுது ஊரை சுற்றவில்லை, யாரும் இப்பொழுது ஊரை சுற்றவில்லை, எல்லோரும் கீழே விழுந்து விட்டார், எல்லோரும் கீழே விழுந்து விட்டார். எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்களா? என்ன பண்ணலாம் நம்ம இப்போ? என்ன பண்ணலாம் எல்லாரையும் நம்ம இப்போ? என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாமா? ஹெல்ப் பண்ணலாமா? எங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்டா தூக்கலாம் வாங்க. 1 2 3 4 5. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எழுந்தாச்சா? சரி, கடைசியா இன்னும் ஒரு கதை கேட்கலாமா? ஒண்ணே ஒன்று. ஓகேவா? எல்லாரும் சரியா நின்னுக்கோங்க. திருப்பி ஆரம்பிக்கலாமா? 5 குட்டி குரங்குகள் மரத்தின் மேலே குளத்தில் உள்ள முதலையை கேலி செய்தன. கோபம் கொண்ட முதலையோ வாயை பிளந்தது. ஒரு குட்டி காணோம். இப்ப எவ்வளவு குட்டி இருக்கு? இன்னும் 4 குட்டி இருக்கா? 4 குட்டி குரங்குகள் மரத்தின் மேலே குளத்தில் உள்ள முதலையை கேலி செய்தன. கோபம் கொண்ட முதலையோ வாயை பிளந்தது. இன்னொரு குட்டி காணோம். இப்ப எவ்வளவு குட்டி இருக்கு? 3 குட்டி குரங்குகள் மரத்தின் மேலே குளத்தில் உள்ள முதலையை கேலி செய்தன. கோபம் கொண்ட முதலையோ வாயை பிளந்தது. இன்னொரு குட்டி போச்சு. எவ்வளவு இருக்கு? 2 தான் இருக்கா? 2 குட்டி குரங்குகள் மரத்தின் மேலே குளத்தில் உள்ள முதலையை கேலி செய்தன. கோபம் கொண்ட முதலையோ வாயை பிளந்தது. எவ்வளவு குரங்கு இருக்கணும்? ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணுச்சு? கீழே இறங்கி வந்தது. எங்க இறங்கி வாங்க பார்க்கலாம். மரத்துல இருந்து இந்த குரங்கு வந்து முதலை கிட்ட போய் சொல்லுச்சு, என் நண்பர்களை கொடுத்துடுங்க. என்ன சொல்லுச்சு? நாங்க இனிமே உங்களை கேலி பண்ண மாட்டோம். முடியாது, நான் உங்களை நம்ப மாட்டேன். இல்ல, நாங்க கேலி செய்ய மாட்டோம். சரி அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுச்சு? அந்த குட்டி எல்லாம் கொடுத்தது. எப்படியே வாங்க எல்லாரும். அப்புறம் எல்லா குரங்கும் சந்தோஷமா இருந்தது. அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு. கதையும் முடிஞ்சு போச்சு. கதையும் முடிஞ்சு போச்சு. கதையும் முடிஞ்சு போச்சு. நன்றி.
வாவ் குட்டீஸ், எல்லாம் எனர்ஜெட்டிக்கா நல்லா சூப்பரா கதையை கேட்டுட்டு வந்தீங்களா? இப்போ அதே எனர்ஜியை எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்லை. இதுல அகைன் நியூ இயரை செலிப்ரேட் பண்ற மாதிரி புது விஷயம் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூலான ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம், which is கிக் பாக்ஸிங். இதை நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் கிக் பாக்ஸிங் வாங்க போய் கத்துட்டு வந்துடலாம். அச்சமில்லை அச்சமில்லை. எல்லோருக்கும் வணக்கம். டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சி சுரேஷ் பாபு, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் டெக்னிக்கல் சேர்மன், தமிழ்நாடு ஸ்டேட் அமேச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன், சீஃப் கோச், இந்தியன் கிக் பாக்ஸிங் டீம். இன்றைக்கு வந்து நம்ம டிடி தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அச்சமில்லை செக்மெண்ட்டில் வந்து கிக் பாக்ஸிங் விளையாட்டை பற்றிய முழு விவரங்களும், அதே நேரத்தில் கிட்ஸுக்கான கிக் பாக்ஸிங் வந்து நம்ம எப்படி வந்து அறிமுகப்படுத்த போகிறோன்ற அறிமுகத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அதே நேரத்தில் இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டு வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதே நேரத்தில் வந்து யூத்துக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கடுத்தது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றது வந்து நம்ம இன்றைக்கி விவரிக்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கோட ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணுறோம். இன்றைக்கு வந்து நம்ம ஸ்பிட்ஃபயர் கிக் பாக்ஸ் அகாடமி கொளத்தூரில் வந்து நம்ம இந்த செஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து இங்கே ட்ரைனிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. இவங்க ட்ரைனிங் பண்ண ஒரு வருஷத்தில் இவங்களுடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து இவங்க 7 வயசுலேருந்து வந்து காம்படிஷன்ஸ் போவாங்க. ஸோ கிக் பாக்ஸிங் வந்து ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து 5 இயர்ஸ்லேருந்து ட்ரைனிங் பண்ணலாம். எந்த கிட்டாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த டைமில் வந்து நாங்கள் பேசிக்ஸ் சொல்லித்தரோம். ஸோ பேசிக் இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான வார்ம் அப் செஷன், அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரெச்சஸ், அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ், அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான எல்லா ட்ரைனிங் செஷன்ஸுமே வந்து இந்த பேசிக் 3 months ட்ரைனிங் செஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து அந்த பிளேயர்ஸும் அந்த கிட்ஸுமே வந்து அந்த ட்ரைனிங்க்கு அடாப்ட் ஆகி அந்த 3 monthsல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்லோவாக வந்து கிக் பாக்ஸிங் காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்படிஷன் ரிலேட்டடாக வந்து என்னென்ன ஃபைட் டெக்னிக்ஸ், என்னென்ன பஞ்ச் டெக்னிக்ஸ், என்னென்ன கேம் டெக்னிக்ஸோ அது ரிலேட்டடாக வந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வித்தின் ஒரு 6 monthsல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் 3 months ஆஃப் ட்ரைனிங், அகைன் வந்து இந்த 3 months ஆஃப் காம்படிஷன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 6 months பொறுத்து அவங்களுடைய செஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த 3 months பார்த்திங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எந்தெந்த ஃபைட் சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ 7, 8, 9 years வந்து சில்ட்ரன் கேட்டகரி. ஸோ இவங்களுக்கான ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து பாயிண்ட் ஃபைட்டிங் சொல்லுவாங்க. இதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து இது ஸ்கோரிங் சிஸ்டம் தான். ஸோ டச் அண்ட் டேக் மாதிரி தான் இருக்கும், செமி கான்டாக்ட் ஃபைட் இது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து அந்த 3 months வந்து இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த காம்படிஷன் ட்ரைனிங் கொடுப்போம். இதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கான காம்படிஷன் ஸ்பேரிங். இப்போ நம்ம ஒரு காம்படிஷனுக்காக நம்ம தயாராகிறோம், அப்போது அந்த பிளேயர்ஸ் வந்து இந்த ஸ்பேரிங் செஷன் சொல்லுவாங்க, ஃபைட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் செஷனுக்கான அப்கிரேட் வந்து ஆவாங்க. அப்போது இவங்க பேசிக்லேருந்து ட்ரைனிங் பண்ணதுக்கும் இந்த காம்படிஷன் ட்ரைனிங் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான சேஃப்கார்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ எல்லா கேமுக்குமே வந்து சேஃப்கார்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதே நேரத்தில் கிக் பாக்ஸிங்கும் போது பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து கம்ஷீல்டு தேவைப்படும், அதுக்கடுத்து வந்து கிரெயின் கார்டு தேவைப்படும், அதுக்கடுத்து வந்து ரேப் பேண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஹெட் கியர், அகைன் வந்து க்ளவுஸ், அகைன் ஷின் கார்டு, ஃபுட் கார்டு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இவங்களால் வந்து அந்த காம்படிஷன் ட்ரைனிங்கை வந்து என்ரோல் ஆக முடியும். ஸோ இந்த காம்படிஷன் ட்ரைனிங் பண்ண அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கான அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து டெவலப் ஆகும். அதே நேரத்தில் வந்து அவங்கள செல்ஃப் டிஃபென்ஸாக, அதாவது ஒரு ஃபைட்டை வந்து நம்ம வந்து சண்டை போடுறதுக்காக நம்ம சொல்லி தரதில்ல. ஸோ இவங்களோட காம்படிஷன் பேசிக் வந்து காம்படிஷன் பர்பஸுக்காக தான் இவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதுக்காக காம்படிஷன் போகிறதுக்காக இந்த ட்ரைனிங் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வின் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. நான் வின் பண்ணணும், அந்த மென்டாலிட்டி டெவலப் ஆகும். அதே நேரத்தில் இந்த காம்படிஷன் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ், எங்கே நம்ம பஞ்ச் அடிக்கணும், எங்கே நம்ம கிக் அடிக்கணும், எங்கே நம்ம அடிக்கக்கூடாது. ஸோ இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் செஷன் கொடுத்து அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேரிங் செஷனில் இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ஸ்பேரிங் செஷனில் நல்லா அவங்க டெவலப் ஆக இவங்களை வந்து பேசிக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் வந்து கூட்டுப்போம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் அவங்க ட்ரெயின் பண்ணதுக்கான அந்த பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் ஆகும்போது டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆனாங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போவாங்க. என்ன குட்டீஸ், கிக் பாக்ஸிங் பண்ணி எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க போல் இருக்கு. இப்போ அதே எனர்ஜியோட உங்க மூளைக்கு ஒரு வேலை. நான் இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த ஃபேக்ட்கான பதில் நீங்க யோசிச்சிங்களா?
அதுக்கான ஒரு க்ளூ இப்போ இன்னொன்று கொடுக்கட்டுமா? அதே லீடர் தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதினாரு. இந்தியாவில் இஸ்ரோ அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் அவர் வேலை செஞ்சார். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான நன்னெறியில் இன்னைக்கு சேவ் மணி அப்படிங்கிற ஒரு பிரில்லியண்டான கான்செப்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நன்னெறி. இளன், ரொம்ப நேரமா உன் கையில் எழுதி வச்சுட்டு இருக்கியா? அது என்னது? இதுவா? இது ரகசியம். ஆனால் நான் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன். இது என்ன குட்டி உண்டியலா? அது எதுக்கு? உள்ள சாக்லேட்டாக இருக்குது. இது சாக்லேட் இல்லையா? நான் பத்திரமா சேர்த்து வைக்கிற பணம். அம்மா அப்பா தாத்தாலாம் கொடுக்குற பணத்தை நான் இதுக்குள்ளே தான் சேர்த்து வைப்பேன். என்னது, காசா? உனக்கு அந்த காசு உடனே செலவு பண்ண மாட்டியா? உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்க தோணாதா? தோணும். நான் அம்மா சொன்னாங்க, சின்ன சின்னதாக செஞ்சா அது ஒரு நாள் பெரிய தொகையாக வரும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய பொம்மைக்காரை நான் வாங்க போகிறேன். இளன், நீ சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்காமல் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுற? எனக்கு ஒரு குட்டி ஸ்டிக்கர் பார்த்தாலே வாங்கணும்னு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க. அதான் தேவைகள் மற்றும் ஆசைகள். தேவைகள் ஆசைகள் அப்படின்னா என்ன? தேவைகள்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாப்பாடு, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, புக்ஸு, இதெல்லாம் தேவைகள். ஆசைகள்னால் நம்ம இப்போ இல்லைனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயங்கள். புது வீடியோ கேம், நிறைய ஐஸ்கிரீம், தேவையில்லாத பொம்மைகள், இதெல்லாம் ஆசைகள். இப்போ புரியுது. நம்ம பணத்தெல்லாம் உடனே செலவு பண்ணாமல் நம்ம பெரிய ஆசைக்காக சேவ் பண்ணுறது தானே? காரை பெரிய பொம்மைக்காரா? அதுக்கு நிறைய காசு வேணுமே. ஆமாம் இல்லை, அதனால தான் நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலை. அம்மா சொன்னாங்க, நம்மளுக்கு இப்போயே தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்காமல் பணத்தை உண்டியலுக்குள்ளே போட்டு அது பேர் தான் சேவிங்ஸ். ஓ அப்படியா? இனிமேல் நான் எங்கள் அத்தை கொடுக்குற 10 ரூபாயை பபிள்கம் வாங்காமல் நான் உண்டியில் போட்டு சேவ் பண்ண போகிறேன். ஒரு பெரிய கார் வாங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வாங்கலாம் இல்லை. சேவிக்கிறது ஒரு ஜாலியான விளையாட்டு. ஒரு நேரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கனமாகும். நம்ம 2 பேர் சேர்ந்து சேமிக்கலாமா? சூப்பர் ஐடியா இளன். யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட உடனே ஒரு உண்டியல் வாங்கலான்னு கேட்க போகிறேன். அதில் நான் காசு சேமித்து வச்சு ஒரு பெரிய பந்து வாங்கலான்னு இருக்கேன். சரியா? இனிமேல் நம்ம 2 பேர் சேவிங் சாம்பியன்ஸ். Little savings grow big. Big. என்ன குட்டீஸ், மணி சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஃபேக்ட்கான பதில் என்ன நீங்கள் யோசிச்சிங்களா? மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, முன்னாள் பிரசிடென்ட், அதுக்கப்புறமா இஸ்ரோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, விங்ஸ் ஆஃப் ஃபயருங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவருடைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பார்க்கணும். சரிங்களா? இந்த வருஷம் ஒரு புது எபிசோடில் புது விஷயங்களோட உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக ரொம்பவே அழகாக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து இந்த எபிசோடில் விடை பெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ்.